ஊழல் சக்தி அதிமுக அப்படின்னா காங்கிரஸ் யாரு அப்படிங்கிற கேள்வி இனிமேல் எழுமா எழாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கடந்த காலங்களில் கடந்த 50 ஆண்டுகள்ல இந்தியாவில் காங்கிரஸ் போல ஊழல் செய்த ஒரு கட்சியே கிடையாது. ஆனாலும் அந்த ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன விஜயோடு காங்கிரஸ் சேர்ந்திருக்கிறது. தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்திருக்கிற தேசத்திற்கும் நாம உதவி செய்யணுமா இல்லையான்னு சொல்லி நாகப்பட்டினத்துல விஜய் அவர்கள் பேசினாரு. அந்த தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்திருக்கிற அந்த தேசத்துல அந்த தலைவனை இழப்பதற்கும் அந்த நிலம் நீங்க இந்த தலைவன் இல்லாமல் தவிப்பதற்கும் காரணமே இனப்படுகொலை செய்த இங்கிருந்து எல்லாவற்றையும் உதவி செய்த காங்கிரஸ்னு ஒட்டுமொத்தமான உலக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் கடந்த காலம்பா. இப்ப போய் பேசிட்டு இருக்க தேர்தலுக்காக என்னெல்லாம் பண்ணலாம், 108 சீட்டு தான் இருக்கு, இன்னும் 10 பேர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க, நாங்க என்ன செய்ய முடியும், ரீஎலெக்ஷனா பண்ண முடியும். இப்போதைக்கு சூழ்நிலையில எங்களுக்கு ஒரே வாய்ப்பு காங்கிரஸோட கொள்கை கூட்டெல்லாம் கிடையாது, காங்கிரஸோட எங்க வேற எந்த உடன்படிக்கை கிடையாது, இது தேர்தலுக்காக அப்படின்னு சொல்வது போல இது ஆட்சி அமைப்பதற்காக அப்படின்னா அது சரியா இருக்குமா? ஏற்கனவே இந்த ஊழலில் நலிந்து போன இந்த சிஸ்டத்துல எல்லாமும் இருந்த காங்கிரஸ் தூய சக்தியாக பியூரா வந்திருக்கிற எல்லாத்தையும் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடு ஒத்து போகுமா? இனி ஊழல் அப்படின்னு பேசுவதற்கு தாவேக்காக்கு தகுதி இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. தாவேக்கா இது வரைக்கும் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஊழல் பண்ணல, ஆனா காங்கிரஸ் எல்லாத்தையும் பண்ணிருக்கு. அதோடு இது சேரும் போது ஊழல் குறித்து பேசுறதுக்கான தகுதி தாவேக்காக்கு இனி இருக்குமாங்கிற கேள்வி.